அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வனப்பரப்பு ஆக்கிரமிப்பு பத்தி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்கிறப்ப, தமிழகம் உட்பட 25 மாநிலங்கள் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 13,056 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான இந்த வனப்பகுதிகள வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு வனப்பரப்ப ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 157 சதுர கிலோமீட்டர் பார்த்தோம்னா வனப்பரப்புகள ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலவுவது அவசியம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில பார்க்கிறோம் அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு சில பகுதிகள்ல பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு இந்த சட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த சட்டத்த பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? முதல்ல இந்த சட்டம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டினன்ஸ கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகுமே பார்த்தோம்னா, இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல நடைமுறையில இருந்துட்டே இருக்கு. அதன் பிறகு 1958ஆம் ஆண்டு பார்த்தோம்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் அப்படிங்கிறது 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தோட செக்ஷன் 3 பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியாங்கிறத ஹோம் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணணும். அந்த டிஸ்டர்ப்டு ஏரியால இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பகுதிய பாதிக்கப்பட்ட பகுதியா அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். இந்த ஆஃப்ஸ்பா ஆக்ட்க்கு கீழ பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம் அப்படின்னா, அங்க நமக்கு இந்த சட்டத்த செயல்படுத்த முடியும். இந்த சட்டம் அமல்ல இருந்துச்சுன்னா, ராணுவத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான அதிகாரங்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இப்போ இந்த சட்டம் அமல்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ராணுவத்தினர் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக அவங்க மேல நம்மளால வழக்கு தொடர முடியாது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ப ஆயுதம் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கோம். இல்ல ஆயுதமே வச்சிருந்தாலும் கூட, ராணுவத்தினர் நம்மள வந்து சுட்டுக் கொல்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி அவங்க எந்த ஒரு சர்ச் வாரண்ட்டுமே இல்லாம நம்மள சர்ச் பண்ண முடியும். நம்மளோட வீட்ட, வேலை செய்யக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே சர்ச் பண்ண முடியும். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் மூலியமா. சரிங்களா? இந்த சட்டம் அமல்படுத்தியிருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ராணுவத்தினால நம்ம ராணுவத்தினால பண்ண முடியும். சரிங்களா? இந்த சட்டத்துக்கு எதிரா எதிர்ப்பு குரல்கள் அப்பப்ப வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமான எதிர்ப்பு குரல் யாருகிட்ட இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரோம் சர்மிளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி கிட்ட இருந்து அதிகமான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ரொம்ப வருஷம் உண்ணாவிரத போராட்டமே இவங்க இருந்திருப்பாங்க. அடுத்ததா 2021ல பார்த்தீங்கன்னா, நாகாலாந்துல நம்ம ராணுவம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளர்ச்சியாளர்கள்னு நெனச்சு ஒரு 14 பேர வந்து சுட்டுக் கொன்றுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லி. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமான போராட்ட குரல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வல்னரபிள் ரீஜியன்ல இந்த ஒரு சட்டத்த நடைமுறைப்படுத்துறது மூலியமா நமக்கு அமைதிய நிலைநாட்ட முடியுது அப்படிங்கிறத அரசாங்க தரப்புல இருந்து ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல நமக்கு சாதா அந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிற ஆக்ட் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அத ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூக்கி, மெய்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்ப மறுபடியும் அங்க ஆஃப்ஸ்பா அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. நாகாலாந்துலயும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நெறைய பகுதிகள்ல போடப்பட்டிருக்கு. அருணாச்சல பிரதேசத்துல பார்த்தோம்னா, இந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிற சட்டம் நடைமுறையில இருக்கு. இந்த மாதிரி வன்முறைகள தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அரசாங்கம் இந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிற சட்டத்த போட்டாலும், உண்மையாலுமே நம்ம வன்முறைய தடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அரசாங்கம் என்ன ஒரு விஷயத்த பண்ணணும்னா, வளர்ச்சி பணிகள வந்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையுமே இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆஃப்ஸ்பா போடலாம். அந்த ரீஜியன அரசாங்கம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அந்த ரீஜியன் வயலன்ஸ்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ கொண்டு வந்தா தான் முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 2 ஆர்டிகிலுமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகில் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லீடர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ஆல்ரெடி 1.0 அப்படிங்கிறது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு இல்லையா?
ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தான் இந்த லீடர்ஸ் 2.0. நம்ம லீடர்ஸ் 2.0 அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல எப்போ டெஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா April 10, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். April 10 நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியலா அந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணாம மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்ல ஒரு 4-5 டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்சை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2.0ல என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.